அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகள் முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் அதனுடைய கதையை நம்ம சொல்லலாம். முன்னாள் அமைச்சர் வேலுமணியினுடைய மகன் திருமணத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையை அதிமுக அமைச்சர்கள் வரவேற்றதில் இருந்து இந்த கதை தொடங்குது. அந்த காட்சிகளை பாருங்க. கல்யாண வீட்டில் அரசியல் தலைவர்கள் கலந்துக்கிறதுல அரசியலா அப்படின்ற கேள்வியை கேட்கறது புரியுது. இதில் அதிமுகவோட பாஜக தலைவர்கள் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், அண்ணாமலை ஆகியோர்லாம் கலந்துக்கிட்டாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாரையுமே சந்தித்து நலம் விசாரித்தது இந்த சந்திப்பில் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதுக்கப்புறமா இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் அவர் சொன்னது அரசியல் அரங்கத்தில் புது கணக்காக பார்க்கப்படுது. அதை பாருங்க. அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. இபிஎஸ் இப்படி சொல்ல அதிமுகவில் என்னங்க நடக்குது அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட கோவையில் செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு பாருங்க. அமித்ஷா இன்னும் 2 நாள்ல மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் எத்தனை மாற்றம் வரும்? கூப்பிட்டாங்க, போய் கல்யாணத்துக்கு போறது கூட தப்புனா எப்படி? அவர் ரிசப்ஷனுக்கு வருவார்னு நினைக்கிறாங்க. இந்த 3 காட்சிகள் நீங்கள் கேட்கக்கூடிய தகவலுக்கான விடையாக இருந்திருக்கும். என்ன நடக்குது அதிமுகவில்? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு முயற்சிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளை இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் அரங்கத்தில் அது ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வேலுமணியினுடைய இல்ல விழாவில் பாஜக தலைவர்கள் நம்ம பார்த்தோம், எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத. அந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்துக்கல. 10ஆம் தேதி நடக்கிற இன்னொரு ரிசப்ஷனில் அவர் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட பாஜக தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டது ஏன்ற கேள்வி இருக்குது. இந்த நிலையில் வேலுமணி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்திச்சாங்க. குறிப்பாக ஈஷா யோகா மையத்திற்கு வந்த அமித்ஷாவை சந்திச்சார் அப்படின்ற ஒரு தகவலும் அரசியல் அரங்கத்தில் பேசப்படுது. சிலர் வந்து அதை உறுதிப்படுத்துகிறாங்க, சிலர் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த நகர்வுகள் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு இபிஎஸ்ட கேட்குறப்போ, முன்னாடியெல்லாம் பாஜக கூட்டணி இல்லை 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 அப்படின்னு சொன்ன இபிஎஸ் அவர்கள் இப்போ அதை மறுக்கலை. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே எதிரி எங்களுக்கு திமுக தான், வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னாரு. அதையும் நீங்கள் பேட்டியில் கேட்டீங்க. இன்னொன்று, வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பெற்று திமுகவை வீழ்த்துவதான் எங்களுடைய இலக்கு அப்படின்றாரு. 6 மாதம் கழிச்சு தான் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியும், அதை வெளிப்படையாக சொல்லுவோம், மறைச்செல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரு. இது பாஜகவுக்கான சமிக்ஞான்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது அண்ணாமலையினுடைய பிரஸ் மீட்டினுடைய கேள்வி. அமித்ஷா 2 நாளில் வர்றாரு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாரு. அமித்ஷா வந்ததால தான் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுதான்னு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு, அப்போ அமித்ஷா இன்னும் 2 நாளில் வர்றாரு, அப்போ எத்தனை மாற்றம் ஏற்படும்னா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ அமித்ஷாவுடைய அடுத்த வருகை இன்னும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வராரா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவிலும் தலைவர்களுடைய பேச்சில் மாற்றம், பாஜக தலைவர்களுடைய பேச்சிலும் மாற்றம். இது எல்லாம் இருவரும் இணைவதற்கான, கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பா அப்படின்ற பேச்சுக்கள் அரசியல் அரங்கத்தில் ஓடிட்டு இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.